வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பதில் தேடி அலையாதீங்க. ஒவ்வொரு தடவையும் யாராவது மாறினா உடனே நீங்க உங்களை சந்தேகப்படுறீங்களா? என் மேலதான் தப்பா? நான் சரியில்லாதவனா? இல்ல சரியில்லாதவளா? நான் ஒழுங்கா இல்லையா? இல்லைங்க. சிலர் வருவாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. அந்த காரணம் முடிஞ்சதும் அவங்களே போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் தேவை கிடையாது. நீங்க நைட் ஃபுல்லா விழிச்சிருந்து ஒரு மெசேஜுக்காக காத்திருந்திருப்பீங்க இல்லையா? அந்த நாளெல்லாம் இருந்திருக்கும் தானே. நீங்க மட்டும் இந்த உறவை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா? நீங்க மட்டும் பாதுகாத்த நினைவுகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் உங்களோட பலவீனம் இல்லை. அது உங்களுடைய மனசினோட தூய்மை. பதில் தேடுற அளவுக்கு நீங்க அந்த அன்பை சீரியஸா எடுத்ததால் தான். ஆனா நினைச்சுக்கோங்க, உங்களை மதிக்காத இடத்துல விளக்கம் கேட்கறது உங்களுடைய மதிப்பை குறைக்கும். சில சமயம் அமைதி தான் அது க்ளோஷர். அவங்க பேசலைன்னா அதுதான் பதில். அவங்க முயற்சி செய்யலைன்னா அது ஒரு முடிவு. எல்லா கேள்விகளையும் விட்டுருங்க. ஆனா உங்க கனவுகளை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு நாள் நீங்க புரிஞ்சுப்பீங்க, பதில் கிடைக்காதது தான் இன்னைக்கு உங்களை வலிமையாக்கி இந்த இடத்துல நிக்க வச்சதுன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் அமைதியா முன்னாடி போயிட்டே இருங்க. நான் சொல்றது சரிதான்.